நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 26க்கு மேலே தாங்க முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ங்க நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க 2650 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னா யூஎஸ் மார்க்கெட்டுங்க நேற்று சின்னதாக ஒரு ஃபாலுங்க. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டும் ஃபால் ஆயிருக்கு. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் நெகட்டிவ் ஓப்பனிங் வராதுங்க. வேணா இந்த ஒரு 960க்கு பாருங்கள், இந்த ரேஞ்சில் இது ஓப்பன் ஆகலைங்க. ஸோ அப்படி ஓப்பன் ஆனாங்க உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த 800 இருக்கு பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ 850 நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 800 போய் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குங்க ஆப்ஷன் செல்லர்ஸாக. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்குங்க 100 ஓரளவுக்கு இருக்குது, இருந்தாலும் 150 இருந்துக்கிறது சேஃப்டிங்க. ஏன்னா ஓவரால் மார்க்கெட் புல்லிஸில் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 150ங்க கால் சைடில் வந்து 150 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 800 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்குங்க நிஃப்டி நல்ல ஒரு புல்லிஸ் மொமெண்டமில் இருக்குது. இன்றைக்கி எப்படியும் உங்களுக்கு 960 ஓப்பன் ஆனாங்க, லைட்டாக 900 வந்து டெஸ்ட் பண்ணிவிடுங்க. மார்க்கெட் திரும்ப பார்ப்போம். அப்படி திரும்பிச்சுன்னா அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் கூடிய சீக்கிரத்தில் ஆல் டைம் ஹை கூட ரீச் ஆகுங்க. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் ஆல் டைம் ஹை கூட பிரேக் பண்ண வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோடய வியூ தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க நல்ல ஒரு புல்லிஸ் மொமெண்டமில் இருக்குங்க. 59K போயிடுச்சுங்க பேங்க் நிஃப்டி. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 16Kங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் 16K ஃபோக்கஸ் பண்ணிட்டுங்க, ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிட்டுங்க. நீங்கள் கீழே வந்துட்டு திரும்புறப்பலாம் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க. இனி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்னு வந்து இந்த 500 ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. இன்ட்ராடேக்கு சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 500 இருக்குல்லங்க இந்த ரேஞ்சுங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 60K வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டுங்க நீங்கள் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு புல்லிஸ் மொமெண்டமில் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தான் மிட் கேஃப்ங்க. மிட் கேஃப் அதே தாங்க 14,000 ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ மிட் கேஃபில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்குங்க மிட் கேஃப்லாம் இனிமேல் போயிட்டுங்க அடுத்த மணி இந்த மணிலாம் போகாதீங்க, நல்லா ரிஸ்க் இருக்குங்க. மேஜரான சப்போர்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு மிட் கேஃபில் வேணால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஏதாச்சும் மிட் கேஃபில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 13,700 பாருங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டுங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க. இதுக்கு மேலே போகிறது ரிஸ்க் தாங்க. ஏன்னா மிட் கேஃப் உங்களுக்கே தெரியும், ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது பாட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன சப்போர்ட்டெல்லாம் அதெல்லாம் மதிக்காதுங்க. ஒன்லி ஒரு மேஜரான சப்போர்ட்டை மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணும். ஏன்னா அதே கூட சில நேரங்களில் ஹண்ட் பண்ணுவாங்க, ஹண்டிங் அதிகமாக நடக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 700 இல்லாட்டி 700க்கு கீழே இருந்துக்கிறது சேஃப்டிங்க ஆப்ஷன் செல்லர்ஸாக. மேலே அப் சைடில் வேணாங்க. ஏன்னா மேபி இந்த இயர் ரெண்டுக்குள்ளே 15K போக வாய்ப்பு இருங்க. பார்க்கலாம் இந்த மந்த் எப்படி முடியுதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணா நெக்ஸ்ட் மந்த்துக்கு வேணுன்னா பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மந்த்து எக்ஸ்பெரிக்கு 13,700 700 கீழே இருந்துக்கிறது சேஃப்டிங்க. இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பெரி இருக்குங்க. ஓஏயை பொறுத்த வரைக்குங்க 25,900 ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஓஏ இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து 26லேயே இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படியோ ஒரு 26க்கு கீழே தாங்க ஓப்பனிங் வரும். அப்படி ஓப்பனிங் வந்தாங்க திரும்ப இந்த 900 டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. இதை ஹண்ட் பண்ணுவாங்க. இதை ஹண்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து ஹண்ட் பண்ணிட்டு மேலே திரும்புவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி சேஃப்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 850 இருக்குது பாருங்கள். இந்த 850ல் வந்து பார்த்தீங்கன்னா 850 to 800 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டால் ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்குங்க. அப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 150ங்க இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துக்கிட்டால் சேஃப்டியாக இருக்கும். சரி பார்க்கலாங்க. மார்க்கெட்டில் ப்ரீ மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணான்னு பார்த்துட்டுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நான் லைவுக்கு வரேங்க. லைவ்ல என்னன்னு பார்க்கலாங்க. தேங்க்யூ.